வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இது பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது, பார்க்குறக்கு மீன் மாதிரி இருக்குல்ல. இது மீன் கிடையாது, வெளி லேயரில் நல்லா முறு முறுன்னு நல்ல உப்பு புளி காரத்தோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒருக்கா அவங்கள்ட்ட உருளைக்கிழங்கு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒருக்கா செஞ்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். ஒன்றுமே இல்லை, 2-3 இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் இவ்வளோ சூப்பரான ரெசிபி பண்ணியிருக்கிறோம். அதுக்கு நான் 2 பெரிய பெரிய சைஸில் உருளைக்கிழங்கு இருந்ததால் 2மே நல்ல பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு, அதனால் 2 உருளைக்கிழங்கு தான் எடுத்துருக்கிறேன். உங்கள் வீட்டில் எப்படி இருக்குதோ பெரிய சைஸ் சின்ன சைஸ் அந்த உருளைக்கிழங்கை பார்த்துட்டு உங்கள் வீட்டுக்கு தேவையான குவான்டிட்டியில் நீங்கள் இந்த மாதிரி நல்லா தோலை உரித்து தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுக்கோங்க. தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா என்ன ஆகுனா அது கலர் கறக்காது. அதனால் நல்லா தோலை உரித்து தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுக்கிட்டு அதை இந்த மாதிரி ரவுண்டு ஸ்லைஸாக கட் பண்ணுங்கள். நம்ம சிப்ஸுக்கெல்லாம் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்தளவுக்கு பத்தலாவாக பண்ணாமல் கொஞ்சம் ஒரு நல்ல மீடியம் சைஸில் நம்ம பஜ்ஜிக்கெல்லாம் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சைஸில் இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. அதனால தான் நான் கத்தியில் கட் பண்ணுறேன். கத்தியில் கட் பண்ணிங்கன்னா நல்லா பர்ஃபெக்டாக ரவுண்ட் ஷேப்பில் நல்லா தின்னான பீஸ் கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த பாருங்கள், இந்த சைஸில் நல்லா கட் பண்ணி வச்சுக்கிட்டு இதை நம்ம உடனே இப்போ தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுக்கலாம். தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா கலருக்கு சேஞ்ச் ஆகாது. அதே மாதிரி இன்னொரு உருளைக்கிழங்கு இருக்குல்ல, அதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நான் 2 உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், அது ஸ்லைஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, மீன் துண்டு மாதிரியே இருக்குது. இப்போ இதுக்கு நம்ம தேவையான மசாலாவெல்லாம் எடுத்துக்கலாம். மிளகாத்தூள் எடுத்துருக்கிறேன். மிளகாத்தூள் காஷ்மீர் சில்லியாக இருந்தாலும் சரி, நல்லா உரப்பு மிளகாவாக இருந்தாலும் சரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், தனியா பவுட்ரு எடுத்துருக்கேன். இது நான் இன்றைக்கி எடுத்துருக்க உருளைக்கிழங்குக்கு கரெக்டான அளவில் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். 1 ஸ்பூனு தனியா பவுட்ரு, 1 ஸ்பூனு சில்லி பவுடரு, 1/4 ஸ்பூனு மஞ்சத்தூள், 1 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேங்கோ பவுட்ரு சேர்த்துருக்குறேன். மேங்கோ பவுட்ரு நீங்கள் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக, நல்லா புளிப்பாக உப்பு புளியோட நல்ல சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இல்லாட்டி இதுக்கு பதிலாக நீங்கள் லெமன் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி மேங்கோ பவுட்ரு சேர்த்துக்கிட்டு அது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க, கொஞ்சோண்டு 2-3 ஸ்பூனு தண்ணியை ஊற்றி இந்த மாதிரி குழச்சி வச்சுக்கோங்க. அதில் இப்போ நம்ம வெட்டி வச்சுருந்த எல்லா ஸ்லைஸையும் உருளைக்கிழங்கு ஸ்லைஸ் எல்லாம் போட்டுக்கிடுவோம். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா வடிச்சிட்டு அந்த ஸ்லைஸ் எல்லாம் அந்த மசாலாவை சேர்த்து அந்த மசாலா நல்லா அந்த ஸ்லைஸில் எல்லாம் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் நல்லா பிணைஞ்சி விட்டு எல்லா சைடும் படுற மாதிரி அந்த மசாலாவெலாம் எடுத்து நல்லா தடவி விடுங்க. இந்த மாதிரி நம்ம மீனுக்கு தடவுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி நல்லா அந்த மாதிரி மசாலாவை ஃபுல்லாக அந்த உருளைக்கிழங்குலெல்லாம் கோட்டிங் ஆகிற மாதிரி நல்லா தடவி விட்டுக்கோங்க. நல்லா தடவி விட்டுட்டு இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம ரெஸ்ட்டில் விட்டுறலாம். அப்படி அதனால தான் தண்ணி ஜாஸ்தி சேர்க்காதீங்கன்னு சொன்னேன். தண்ணி சேர்த்தாக்க என்ன ஆயிரும்னா இது தண்ணி விடும் உருளைக்கிழங்கு மசாலாலாம் போட்டு வச்சதுக்கப்புறம். அதனால 1 ஸ்பூனு தண்ணியில் அந்த மசாலாவை கலக்கிக்கிட்டு நல்லா தண்ணி இல்லாமல் இந்த ஸ்லைஸ் எல்லாம் அதில் போட்டு மசாலாவை நல்லா கோட்டிங் பண்ணி வச்சுருங்க. இந்த மாதிரி நல்லா பாருங்கள், எல்லாமே மசாலாலாம் ஃபுல்லாக கோட்டிங் ஆகி சூப்பராக கலர் வந்துருச்சு பாருங்கள். இதில் இப்போ நீங்கள் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ணி வச்சிங்கன்னா அதில் நல்லா உப்பு புளி காரெல்லாம் சாந்துடும். அதனால் ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா கோட்டிங் பண்ணி மசாலாவில் அப்படியே ரெஸ்ட்டில் வச்சுருங்க. மேங்கோ பவுட்ரு தான் இதில் நான் எக்ஸ்ட்ரா மசாலா சேர்த்துருக்கிறேன். நீங்கள் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி லெமன் சேர்த்துக்கோங்க. ஆனால் கொஞ்சோண்டு புளிப்பு போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதனால தான் சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி நல்லா தடவி ரெஸ்ட்டில் இருக்கட்டும். அதுக்குள்ளேயே நம்ம இப்போ இந்த சைடு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் தவாவை சூடு பண்ணிக்கலாம். தவாவில் பண்ணிங்கன்னா எல்லாம் எண்ணெய் இல்லாமல் நல்லா ஆயிரும். பாருங்கள், நம்மகிட்ட நல்லா ஊறிடுச்சு. இப்போ நான் இதுக்கு ரவை எடுத்திருக்கேன். இந்த ரவை பாருங்கள், சின்ன ரவை. பெரிய ரவையாக அவங்கள்ட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் மிக்சியில் ஒரு ஓட்டி எடுத்துக்கோங்க. பெரிய ரவையில் பண்ணுறதோட சின்ன ரவையில் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும், பார்க்குறக்கும் அழகாக இருக்கும், சாப்பிடும் போது நல்லா கிரிப்ஸியாக மொறுன்னு இருக்கும். இப்போ நல்லா தவா சூடானதுக்கப்புறம் லைட்டாக நான் ப்ரஷ்ஷில் இப்படி தடவி விட்டுருக்கேன். எண்ணெய் ஜாஸ்தி தேவை வராது, ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அது இந்த மாதிரி ரவை ஒவ்வொரு பீஸாக எடுத்து ரவையில் நல்லா 2 பக்கத்துமே நல்ல ரவை ஃபுல்லாக அதில் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அமுக்கி விட்டு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நல்லா ஒட்டிக்கிறோம். அதை ஒன்று இந்த மாதிரி தவாக்களில் போட்டு வச்சுருவோம். நம்ம மீன் வறுக்கிற மாதிரி தான், ஆனால் என்ன நம்ம ரவையில் பண்ணுறோம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அந்த ரவையெல்லாம் வெளியிலேருந்து நல்லா முருகலாக கிரிப்ஸியாக சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் 2 ஸ்பூனு தான் எண்ணெய் ஊற்றுறேன். இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம அடுப்பை வந்து சிம்மில், மீடியம் டு சிம்மில், லோ ஃப்ளேமில் வச்சு வறுக்கணும் எப்போவுமே.
எல்லா உருளைக்கிழங்கு ஸ்லைஸையும் நான் அப்ளை பண்ணி அதில் போட்டு ஒரு மூடியை போட்டு சிம்மில் வச்சுட்டேன். சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் திருப்பி விட்டுக்கலாம். நம்ம இந்த மாதிரி பாருங்கள், அதில் இருக்க மசாலாலாம் உதிராமல் சூப்பராக பாருங்கள், நல்லா ஒரு சைடு ஃபுல்லாக கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வெந்து வந்துருச்சு. அதை மறுபடியும் இந்த சைடெல்லாம் நல்லா திருப்பி விட்டுட்டு மறுபடியும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் அதில் லைட்டாக ஊற்றிக்கிடுவோம். எண்ணெய் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. பாருங்கள், டோட்டலாக 2-3 ஸ்பூன் எண்ணெயிலே இந்த ஃபுல் ரெசிப்பியும் பண்ணி முடிச்சிடலாம். ஊற்றிட்டு மறுபடியும் அதை மூடி போட்டு 5 நிமிஷத்துக்கு வேக வைங்க. இப்போ பாருங்கள், மறுபடியும் நான் காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ சூப்பராக கலர் சேஞ்ச் ஆகி நல்லா மொறுன்னு ஒரு மசாலா கூட உதிராமல் சூப்பராக நம்ம உருளைக்கிழங்கு ஃப்ரை 2 சைடுமே நல்லா வெந்து வந்துருச்சு. இதை ஒருக்கா கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஒருக்கா செஞ்சு பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் அந்த மாதிரி எல்லாத்துக்குமே ரொம்ப ஆப்டாக சூப்பராக இருக்கும். வெரைட்டி ரைஸ் கூட சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அந்த மாதிரி ஒருக்கா செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் யார் எங்கேருந்து இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி யூனிக்கான சூப்பர் சிம்பிள் ரெசிபியோடு உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பார்த்து பத்திரமா இருங்க. பாய்.